ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி ஒரு சண்டே ஸ்பெஷல் ஒரு மட்டன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த அளவுக்கு மீட் வெந்து நல்லா ஜூஸியாக, சாப்பாடு இந்த அளவுக்கு நல்லா உதிரியாக எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அடிகனமான ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, ஒரு மராட்டி மொக்கு, 2 கல்பாசி, 2 பே லீஃப் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுக்குங்க. அது நல்லா வந்து இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆச்சு அப்படின்னா ஓகே. அது நல்லா வெந்ததுக்கப்புறம் உப்பு போட்டு விடுங்க, சீக்கிரமாக வெந்துடும். அது நல்லா வெந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போதே நான் சின்ன வெங்காயம் போட்டேன். தென் மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து கிரைண்ட் பேஸ்ட் பண்ணிட்டேன். இதையும் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா கொத்தமல்லி இலை, புதினா இலை, ஒரு 10 பச்சை மிளகா போட்டேன். இது காரம் இல்லை, அதனால் நான் வந்து போட்டேன். உங்களுக்கு காரமாக இருந்துச்சுன்னா கம்மி பண்ணிக்கிங்க. அதே மாதிரி கொத்தமல்லியும் புதினாவும் ஒரு கைப்பிடி மட்டும் போடுங்க. நான் இன்றைக்கி அரைப்படி சாப்பாடு தான் செய்கிறேன், அதனால் நான் இந்த அளவில் செஞ்சேன். இதுவே நீங்கள் ஒரு படி போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து டபுள் பண்ணிக்கலாம். நல்லா போட்டு அதையும் நல்லா மிக்ஸி கிரைண்ட் பண்ணி போட்டுட்டேன். தென் கறி வந்து ஒரு 10 விசில் விட்டு குக்கரில் வந்து வேக வச்சுட்டேன். அப்போ வேக வைக்கும்போது மஞ்சத்தூளும் உப்பு மட்டும்தான் போட்டு வேக வச்சேன். அதுக்கப்புறம் அதையும் இதில் எடுத்து போட்டு தயிர் வந்து போட்டுக்குங்க. நான் இந்த கரண்டியில் ஒரு குழிக்கரண்டி மட்டும்தான் தயிர் போட்டேன். அந்த வேக வச்ச தண்ணி வந்து எடுத்து வைங்க. அதை வந்து நான் அரிசி இன்றைக்கி 2 டம்ளர் போட்டேன். 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். ஏன்னா 1.5 டம்ளர் தான், 3 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். அதில் 1.5 டம்ளர் இப்போவே ஊற்றி வேக வச்சிட்டேன். அதை உப்பு போட்டு நல்லா இன்னும் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். அதுவும் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரிசி எடுத்து போட்டேன். அரிசி எடுத்து போட்டு நல்லா கொதித்து ஒரு கொதி அந்த மாதிரி வந்ததுமேவே பாதி வெந்துடும் சாப்பாடு அதுலேயேவே. அதுக்கப்புறம் ரொம்ப கரண்டி போட்டு கிளறாதீங்க, சாப்பாடு வந்து உடஞ்சிரும். அதனால் கரண்டியோட பின்னாடி திருப்பி போட்டு ஒரு கிளறு மட்டும் கிளறி நல்லா சாப்பாடும் தண்ணியும் வந்து ஈவனாக வந்துடணும். அதுக்கப்புறம் வந்து தம் போடுங்க. தம் போடும்போது வந்து எப்படின்னா 10 நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேம்லேயும் 5 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேம்லேயும் வச்சு தம் போடுங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கரம் மசாலா போட்டேன். தென் கொத்தமல்லி தூள் அது ஒரு ஸ்பூன் போட்டேன். இந்த 2 மட்டும் போட்டு கொஞ்சம் காரம் பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போட்டேன். அதை பச்சை மிளகா காரம் இல்லைல்ல, அதனால் வந்து இதில் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக உப்பு காரம் இதெல்லாமே செக் பண்ணிவிட்டு தம் போட்டுக்குங்க. அப்புறம் லெமன் புழிஞ்சு விட்டுக்குங்க. ஒரு லெமன் அது கொட்டை இல்லாத மாதிரி பார்த்து புழியுங்க. ஏன்னா கொட்டை விழுந்துருச்சு அப்படிங்கும்போது கசப்பாக இருக்கும், நம்மளுக்கு சாப்பாடு நல்லா இருக்காது. அதனால் கொட்டை இல்லாத மாதிரி பார்த்துட்டு அப்புறம் தம் போட்டுக்குங்க. சாப்பாடு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருக்குது இல்லை எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத எனக்கு கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யாராவது ஒருத்தர் ட்ரை பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. ஏன்னா எனக்கு இந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். அதே மாதிரி நீங்களும் யாராவது ஒருத்தர் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி யாருக்கெல்லாம் மட்டன் பிரியாணி பிடிக்கும், யாருக்கெல்லாம் சிக்கன் பிரியாணி பிடிக்கும்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு மட்டன் பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். சிக்கனை கம்பேர் பண்ணும்போது மட்டன் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட தோசைக்கல் வந்து நான்ஸ்டிக் தான் இருந்தது, அதுதான் நான் வச்சேன். நீங்கள் வந்து இரும்பு கல் இருந்தால் கூட வச்சுக்கோங்க. யூஸ் ஆகாத மாதிரி இருக்கிறத பார்த்து வைங்க. என்கிட்ட இல்லாததுனால நான் இதை வச்சேன். அதே மாதிரி ஆவி வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு வெயிட் ஒன்று மேலே வச்சுக்கோங்க. ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சோ இல்லை ஒரு கல்லோ அந்த மாதிரி இதை எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி கல் தான் வச்சேன். சரி, ஓகே. உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது பிரியாணி பிடிக்கும், நல்லா செய்வாங்க அப்படின்னா இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சரி, ஓகே. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.